டிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரிலீஸ் ஆக போகும் திரைப்படங்கள் தான் ஏப்ரல் 24 நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட திரைப்படங்களும் அஜித்குமாரோட திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகுது. இதில் இந்தந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தேட்டரில் எப்போ வெளியிடுவாங்கன்னு சொல்லி வரிசையாக பார்த்துடலாம். அமர்கலம் திரைப்படம் சரண் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம். அஜித்குமார், ஷாலினி, அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரகுவரன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். அப்போமே இந்த திரைப்படத்தை வெளியிட்டு திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே வெற்றி கண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக கொண்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பாடலும் பார்த்திங்கன்னா மூச்சு விடாமல் எஸ்பிபி அவர்கள் பாடியிருப்பார். அந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்த ஒரு காதலர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஏகேயோட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். ஏப்ரல் 24 ரிலீஸ் ஆகுது. பொதுவாக கார்த்திகேயன் அவர்கள் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. பொதுவாக பல திரைப்படங்களை ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. கண்டினியூவாக இப்போ ரீரிலீஸில் இறங்கியிருக்கிறாப்புல. அஜித்குமாரோட திரைப்படமும் 24ஆம் தேதி ஒரு 150 திரையரங்குக்கு மேலே இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வளவரப்போகிறது. குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு டிக்கெட் எல்லாமே ஓப்பன் ஆகிருச்சு. திரையரங்கை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், அதனை தொடர்ந்து காஞ்சிபுரம், தென்காசி, அதனை தொடர்ந்து நாகர்கோவில், கரூர் போன்ற இடங்களில், ஈரோடு போன்ற பல இடங்களில் இந்த பெரிய பெரிய ஊர்களில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. நிறைய திரையரங்கில் பார்த்திங்கன்னா ஷோக்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக ஷோக்கள் அதிகமாக கொடுத்திருந்தாலும் பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொதுவாக காதலர்கள் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் அமர்கலம் திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் பாடலாக அமைந்தது. படமும் வேறு லெவலில் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியான ஒரு திரைப்படம் தான். ஏகே திரைப்படங்கள்லே பார்த்திங்கன்னா சரணோட இயக்கத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதாபாத்திரத்தில் கொடுத்திருந்தாலும் அஜித்குமார் அவர்களை வேறு ஒரு கோணத்தில் இந்த திரைப்படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதனாலே இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ரசிகர்கள் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடியது. ரசிகர்கள் எல்லாருமே கரெக்டாக டிக்கெட் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனை தொடர்ந்து 80 ரூபா தான் டிக்கெட்டு, குறைந்த விலையில் தான் டிக்கெட்டு ரிலீஸ் ஆகிறது. குறிப்பாக பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படம் கலக்கப் போகிறது. நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு அஜித்குமார் அவர்களோட அமர்கலம் திரைப்படம் வேறு லெவலில் கொண்டாடப்படுகிறது. பொதுவாக நேற்றே ட்ரெய்லர்லாம் வெளியாச்சு. ட்ரெய்லர்லாம் வேறு லெவலில் இருக்குது 4K தரத்தில். இந்த அமர்கலம் திரைப்படமும் 24ஆம் தேதி ரீரிலீஸ் ஆகி திரையரங்கில் மிகப்பெரிய சக்கப்போடு போடுகிறது. அடுத்த திரைப்படமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மாட்டுக்கார வேலு. இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். நீலகண்டன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடத்திலும் செல்வி ஜெயலலிதா, லட்சுமி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 4K தரத்தில் ரெடி ஆகிடுச்சு. அப்போவுமே இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக வேண்டியது. பொதுவாக பெங்களூரு, அதனைத் தொடர்ந்து மற்ற எல்லா இடங்களிலுமே இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. 100 திரையரங்கு மேலே, இந்த 100-200 திரையரங்கு மேலேயும் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகிறது. குறிப்பாக திரையரங்கை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் போன்ற இடங்களில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும். கேரளாவிலே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தகவல் இருக்கிறது. குறிப்பாக உண்மையான தெரியல. இருந்தாலும் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி, படமும் சரி வேறு லெவலில் ஒரு கொண்டாடப்பட்டது. இந்த திரைப்படத்தில் முத்தான ஒரு திரைப்படம். அந்த சமயத்தில் இந்த திரைப்படம் 200 நாள் தியேட்டரில் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சூப்பரான கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கொண்டாடப்பட்ட இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா இப்பவும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு வெற்றிகளுக்கு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய மாட்டுக்கார வேலன். இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலாக அமைய வேண்டும். குறிப்பாக நாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்திருக்கு. நாம் எப்படி இருக்கிறோம்னு தெரியாது. பொதுவாக நம்மளோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கிறதோ அதே போலவே இந்த திரைப்படத்தோட மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். பொதுவாக மாட்டுக்கார வேலனில் அந்த குடும்பி போட்டு அந்த கிளைமேக்ஸில் ஃபைட் சீனாக இருக்கட்டும், எல்லா பாடலுமே முத்தான ஒரு பாடல்கள் கொண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான். பொதுவாக நாம் எப்படி எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் 4K தரத்தில் வெளியாகிறது. பொதுவாக பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கால தாமதம் ஆனாலும் எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம ஜனநாயக கடமையை ஆட்டிவிட்டு மற்ற நாள் திரையரங்கில் ரசிகர்கள் கட் அவுட் பேனரில் வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் மாட்டுக்கார வேலன் திரைப்படம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வசூலில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்தது. இப்போவும் திரும்ப ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுக்கும் ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைய போகிறது. நாம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குமோ அந்த அளவுக்கு வெற்றிகளை காங்கக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு திரைப்படமாக ரீரிலீஸ் ஆகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீரிலீஸில் என்னென்ன திரைப்படங்கள் வருகிறது என்று தான் பார்த்தா 2 திரைப்படம் அஜித்குமாரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரைப்படங்களும் மோதுகிறது. எந்த திரைப்படங்கள் வசூல் ரீதியாக நல்ல கலெக்ஷன் கொடுக்கல என்று இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ரீரிலீஸ் திரைப்படங்களை தான் பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுட்டோம்.